அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் எனக்கு தெரியும். உன்னுடைய எண்ண ஓட்டங்களையும் நான் அறிவேன். எதை அடைய விரும்புகின்றாய், எத்தனை நாட்களாக காத்திருக்கிறாய், என்ன ஆசைப்படுகிறாய் என்பதெல்லாம் நான் கணக்கு வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில் இருப்பது பேராசை அல்ல, அது உன்னுடைய அப்பாவின் மேல் நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்பதையும் நான் அறிவேன். எனவே இடையில் வரும் இடையூறுகளையெல்லாம் நினைத்து வருந்திக் கொண்டு இருக்காதே. மற்றவர்களின் பேச்சுக்கு உன்னுடைய மனதில் இடம் கொடுக்காதே என்று பலமுறை நான் கூறியிருக்கின்றேன். ஆனால் நீயோ மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளை கேட்டு மதிமயங்கி இருக்கின்றாய். ஒவ்வொரு முறையும் உன்னை நான் உற்சாகப்படுத்துகின்றேன். ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகின்றாய். இத்தனை காலம் காத்திருந்து விட்டாய், நீயா உனக்கு கிடைக்கப் போகின்றது என்கின்ற உன்னுடைய ஆசை பேராசையாக இருக்கின்றது. உன்னுடைய தகுதிக்கு இவையெல்லாம் கிடைக்காது என்றும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தாழ்த்தினால் தாழ்ந்து போய் விடுகின்றாய். அது நீ இல்லை கண்மணி, நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு எது வேண்டும், நீ எந்த தகுதியை பெற்றிருக்கிறாய் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். என் மேல் நீ வைத்திருக்கும் அந்த பெரும் நம்பிக்கைக்கு நான் துரோகம் இழைக்க மாட்டேன். மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய மனதை நீ குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய மனதில் பாரம் ஏற்றி கொள்ளாதே. என்னுடைய அப்பா செய்வார், என்னுடைய அப்பா காப்பாற்றி தருவார், என் அப்பா மீட்டு தருவார் என்று முழுமையாக நம்பு. நான் சொல்கிறேன் செல்லமே, நீ விரும்பியதை விரும்பியபடியே நீ அடைவாய். உன்னுடைய முயற்சிகள் ஒருபோதும் வீணாகாது. நீ செல்லும் பாதை சரியானதுதான், எந்த குறையும் இல்லை. எதையும் நீ மாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நீ உன்னுடைய விருப்பம் எது என்பதை என்னிடம் தெரிவித்து விட்டாய் அல்லவா? இனி உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்காக நீ கண்மூடித்தனமாக கேட்பதை அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவதில்லை. உனக்கு எது நல்லதோ அதையே நான் செய்து தருவேன். அது ஆசையாக இருந்தாலும் சரி, பேராசையாக இருந்தாலும் சரி, உனக்கு அது நன்மை என்றால் அதை நான் தருவேன். ஏனென்றால் என்னை நீ நம்புகின்றாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது இந்த பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான். அந்த நம்பிக்கை கிடைக்கும் இடத்தில் என்னுடைய ஆசிகள் நிறைவாய் இருக்கும். நம்பிக்கையோடு வழிபட்டால் காணும் இடமெல்லாம் நான் உனக்கு தரிசனம் தருவேன். எங்கிருந்தாலும், எத்தனை தொலைவில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் மனதார என்னை நினைத்துக் கொண்டு உன்னுடைய கண்களை துறந்தால் நான் உனக்கு காட்சி அளிப்பேன். உனக்கு நான் நிச்சயமாக காட்சி அளித்து தரிசனம் தருவேன். என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும் போது கலக்கங்களும் ஏக்கங்களும் உனக்கு தேவையில்லை கண்மணி. என் முன் பக்தியுடன் உன்னுடைய கரங்களை நீட்டுவாய் எனில் உன்னுடனே நான் இரவும் பகலும் இருப்பேன். ஒரு முறை என்னை நீ உன்னுடைய பிரச்சனைகளை ஒப்படைத்து விட்டாய் என்றால் அதை நீ மறந்து போகலாம். அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் நான் ஓடிக்கொண்டிருப்பேன். அதனை சரி செய்து உன்னுடைய கரங்களில் நான் சேர்ப்பேன். எனவே இந்த மனிதர்களின் வீண் விமர்சனங்களை கேட்டு மனம் கலங்காதே. கடவுள் உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளும் போது அந்த கடவுள் தான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பார். கடவுள் உனக்கு வழிகாட்டுவார். எல்லாவற்றையும் செய்பவர் கடவுள் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் மீது ஒரு முறை நீ நம்பிக்கை வைத்துவிட்டால் உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் கூடிய விரைவில் நான் நிறைவேற்றி தருவேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நீ என்னிடத்தில் வேண்டியதெல்லாம் வரிசையாய் உன்னிடத்தில் வந்து குவிய போகின்றது. இந்த நல்ல செய்தியை உன்னுடைய செவிகளில் சேர்க்கவே உனக்காக நான் காத்திருந்தேன். இப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பக்குவம் என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டாய். உலகத்தில் உன்னுடைய சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடம்தான் இருக்கின்றது. சூழ்நிலையை கையாளும் முறையில் தான் உன்னுடைய நிம்மதி அடங்கியுள்ளது. எதிரில் கூர்மையான ஆயுதங்கள் என்ன வந்தாலும் உனது நிலை, உன்னுடைய மன அமைதியை நீயே பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களின் எதிர்மறையான சொல்லோ செயலோ உன்னை எந்த வகையிலும் பாதிக்க கூடாது.
ஏனென்றால் நீ எந்த தீங்கும் செய்யவில்லை. நீ என்னுடைய பிள்ளை. அதனால் உனக்கு எதை பார்த்தும் பயம் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி அவர்களால் உனக்கு துன்பம் வருகின்றது என்றால் அதை என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை. உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் கண்மணி, நீ இல்லையேல் உன்னுடைய அப்பா நான் இல்லை. உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்துடன் நான் உன்னை வாழ்த்துகின்றேன். உனக்கான வாழ்க்கை உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது. நீங்கள் என்ன செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்கே என்று நினைக்கும் என்னுடைய பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நேர நான் விடமாட்டேன். நீ நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டாய். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சோர்ந்து போய்விட்டாய். பயப்படாதே, நீ தனியாக இருக்கிறாய் என்று ஒருபோதும் கலங்காதே. உன்னிடத்தில்தான், உன் மனதில்தான் உன் அப்பா நான் வசிக்கின்றேன். உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வலிகளும் துன்பங்களும் நான் அறிவேன். நீ அறியாத ஒரு விஷயம், உனக்காக உன் அப்பா அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒரு விஷயம் வேண்டுமென்று நீ போராடி கொண்டிருக்கின்றாய். முடிந்த வரையில் போராடுகின்றாய். உன்னால் முடியும் என்று போராடி கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் ஒரு சில கணங்களில் காரணமே தெரியாமல் சோர்ந்து போய் விடுகின்றாய். இதுதானே உன் மனதில் உள்ள கவலை? நம்பாதே, புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை. இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று தோன்றும் தருவாயில் நிராயுதபாணியாய் நின்று தவித்து புலம்பாதே. ஏதோ ஒன்று நீ எதிர்பார்த்த ஒன்றை தடுத்து கொண்டு நிற்கின்றது. அந்த தடைகளை எதிர்த்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நீ சோர்ந்து போகும் வேளையில் உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் இருக்கின்றேன். என்றும் உன் சுமைகளை சுமப்பதற்காக நான் இருக்கின்றேன். நீ முழுவதுமாக சோர்ந்து விட்ட பிறகு ஒருபோதும் உன்னை நான் போராட வைப்பதில்லை. உனக்காக உன் ஆசைகளை நிறைவேற்ற உன் அப்பா நான் செயல்படுவேன். உன் சுமைகளை அனைத்தையும் நான் வாங்கிக் கொண்டு சுகமான வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன். ஆம் செல்லமே, மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். இனி உன் மனம் விரும்பிய மாற்றங்களுடன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். சந்தோஷம் நிறைந்த எதிர்காலத்தை நீ சந்திக்க போகின்றாய். இன்று இந்த நொடி நான் தரும் சத்திய வாக்கு உன்னுடைய புது வாழ்க்கைக்கு உன் அப்பா தரும் அன்பு பரிசு. என் அன்பும் பாசமும் என் அருளும் ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு என்றும் உண்டு. எனதெந்த வார்த்தைகளை நம்பி நீ எத்தனை மன உறுதியுடன் போராடுகின்றாயோ அந்த அளவிற்கு என்னுடைய வாக்கு பலித்துவிடும். கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மகிழ்ச்சியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நல்லதே